மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை இப்போ எல்லா பக்கம் எதிரொலிக்கணும். ஆனால் மகிழ்ச்சிங்கிற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான டென்ஷன், ப்ரெஷர், ஒரு நெகட்டிவிட்டி, அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ், பிஹேவியர் சேஞ்சஸ், அப்புறம் எப்போவுமே ஏதாவது ஒரு ப்ரெஷர்லேயும் டென்ஷன்லேயும் ஸ்ட்ரெஸ்ஸையும் இருக்கிறதுனால நமக்கு எப்போவுமே மகிழ்ச்சிங்கிறது குறைஞ்சிட்ருக்கு. அந்த மகிழ்ச்சி அதிகமானால் தான் நம்ம உடல்நிலையும் மனநிலையும் சரியான விதத்தில் இருக்கும். ஸோ அந்த மகிழ்ச்சியை வச்சுக்கிறதுக்கு செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்னா, ஒன்று நேரம் தவறாமை. கரெக்டாக நேரத்தை தவறாமல் நம்ம கடைபிடிக்கணும். அது என்னன்னா, நம்ம ப்ராப்பராக நடைப்பயிற்சி பண்ணணும், அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணணும், சாப்பிட்றதுக்கு கரெக்டான விஷயங்களை பழங்களும் காய்கறிகளும் எடுத்துக்கணும், நைட்டு 7லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். ஸோ இது இந்த மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு உங்கள் மனதுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம் உருவாகும். 2 எளிமையான வாழ்க்கையாக வாழணும். அப்போ எளிமையான வாழ்க்கைனா ஆடம்பரம் இல்லாமல் எதையும் எளிமையாக பண்ணிட்டு எளிமையாக இருந்தாலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதனால எந்த ஒரு துக்கம், எந்த ஒரு பயம், எந்த ஒரு பதட்டம் எதுவும் இல்லை. அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழும்போது உங்கள் மகிழ்ச்சி எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். நம்பர் 3, எப்போவுமே தெரிஞ்ச நண்பர்கள், நம்ம அன்பையும் மட்டும் இல்லை, நம்ம சோகத்தையும் நம்மளுடைய ஒவ்வொரு கருத்தையும் பகிர்ந்துக்கக்கூடிய நல்ல நண்பர்களையும், ஒரு சிறந்த சொந்த பந்தங்களையும் அட்லீஸ்ட்டு 4-5 பேர் வச்சுருக்கணும். ஸோ அவங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஷேர் பண்ணும்போது நமக்கு நாமே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். எப்போவுமே பாஸ்ட்டை பற்றியோ ஃப்யூச்சரை பற்றியோ நினைக்கக்கூடாது. ஸோ ப்ரெசண்ட் எப்போ என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை நினச்சி செய்யணும். ஒவ்வொரு நாளும் அந்த வேலை இன்னைக்கு என்ன செஞ்சோமோ அதை நினச்சி சந்தோஷப்படணும். ஸோ நேற்றையை பற்றியும் நாளையை பற்றியும் சுத்தமாக எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் இன்னைக்கு காலையிலேருந்து என்ன வேலை செஞ்சோம், அது எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சோங்கிறத நினச்சி பாசிட்டிவாக நினச்சி சந்தோஷப்படணும். இப்படி நாம் வச்சுக்கிட்டாலே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சியாக இருந்தாலே எந்த வியாதியும் பக்கத்தில் வராது. மகிழ்ச்சி தான் நம்ம உடல்நிலைக்கு மிகப்பெரிய ஆயுதம். ஸோ எப்போவுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்கள் உடல்நிலையை வச்சுக்கோங்க. உங்கள் உடல்நிலையும் மேம்படும், உங்கள் மனநிலையும் மேம்படும். நன்றி, வணக்கம்.